மக்களே ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் சாய்கிருஷ்ணா. ரொம்ப நாள் ஆகுது நான் வீடியோவில் வந்து பேசி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 vlog நான் பேசாமல் தான் இருந்திருப்பேன். அது ஒழுங்காக போகல. ஏன்னு மேபி நான் பேசலை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததில். நான் வந்து ஃபேமிலியோடு போனேங்களா, பாப்பாவோட போனேன். என்னை vlog எடுக்க உள்ள. ஸோ எதுவுமே இல்லாததுக்கு சரி கொஞ்சமாச்சும் போடலான்னு தான் அப்படி ட்ரை பண்ணேன் பேசாமல். இனி அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. பேசினாலே வியூஸ் வராது, இதில் நான் பேசாமல் வேறு போட்டிருக்கேன். எனிவே, ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாடு அங்கே இருக்கோம். அங்கே மருதமலை என்ற இடத்துல இருக்கோம். மருதாச்சலமூர்த்தி அவர் தரிசனத்துக்கு போகலான்னு தான் இருக்கேங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் அவரோட தரிசனத்துக்கு போய். பார்த்துருப்பீங்க, காட்டியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்க வியூவே. மேபி ஃபோனில் அவ்வளோவா தெரியாது, ஆனால் நேரில் பார்க்க செம்மையாக இருக்குது. கால்நடையில் போகணுன்னு நினச்சேன் மேலே மலை ஏறுறதுக்கு. ஸோ வாங்க போகலாம். ஸோ எங்கே பஸ் ஏறணும், எங்கே இறங்கணும், நான் ஏற்கனவே இந்த vlog போட்டிருப்பேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில். நான் ஏன் திருப்பி போடுறேன்னா, எனக்கு இப்போது ரியல் டைமில் பார்க்கும்போது நிறைய பேர் அது பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேர் அது பார்க்குறதால மேபி அப்டேட்டட் வெர்ஷனாக என்னாச்சும் போடலாம் அப்படின்னு நான் நினச்சேங்க. ஸோ இப்போது டெம்பிள் டைமிங் இல்லை வழி என்னாச்சும் மாறி இருக்கா அதெல்லாம் காட்டுறதுக்கு இப்போ நான் திருப்பி புதுசாக போடுறேன். இந்த vlog நான் எடுக்கிற டேட் பார்த்திங்கன்னா February 1st, 2025. ஆனால் இது எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ மன்னிக்கணும். ஏன்னா 2-3 எடிட்டிங் இருக்குங்க vlog. ஸோ அது முடிச்சுட்டு தான் இது போட முடியும். இல்லாட்டி அந்த கண்டினியூவேஷன் மிஸ் ஆகிடும், மாறி மாறி வந்துடும். அதனால தான். ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா 2 வழி இருக்குங்க. ஒன்று, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரக்ட் பஸ் கிடையாது மருதமலைக்கு கோயம்புத்தூரில். 1C பஸ் ஏறி வடவள்ளின்ற ஏரியாவில் இறங்கி அங்கேயும் திருப்பி 70 பஸ் ஏறணும். இல்லை அப்படி முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் போயிடணும். காந்திபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம். அங்கே போயிட்டு நம்பர் 70 ஏறணும். ஸோ நம்பர் 70 ஏறினீங்கன்னா அதுவும் வடவள்ளின்ற ஏரியா வழியாக தான் வரும் டைரக்ட் பஸ். ஆனால் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மருதமலைக்கு டைரக்ட் பஸ், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படி வரலாம். பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திடுவாங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போயிடலாம். அப்புறம் இங்கேருந்து 2 வழி. ஒன்று, திருப்பி இங்கே பஸ் ஏறி மேலே போகலாம், இல்லை கால்நடையில் போயிடலாம். இல்லை உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, காரோ பைக்கோ வேனோ அதுலேயும் போகலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குங்க. போர்டு பார்த்திங்கள்ல, இங்கே பின்னாடி பாத்ரூம்லாம் இருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு பாத்ரூம் அதெல்லாம் போகிறதுக்குலாம் இங்கேயே இருக்குது. ஸோ இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக கூட போயிடலாம். ஹோட்டல் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் சிங்கிளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கும்பலாக வந்தாலும் சரி, காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லைக் பட்ஜெட் ட்ராவல் சொல்கிறாங்க. ஜென்ரல் நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் சிங்கிளாக போகிற இதுக்குமே நான் ஹோட்டலெலாம் ஸ்டே பண்ண மாட்டேன். டார்மிட்ரி யூஸ் பண்ணிடுவேன். லைக் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் பார்த்தீங்களா குளிக்கிறதுக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிடுவேன். ஜென்ரலாக ஹோட்டல் எடுக்க மாட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பே அண்ட் யூஸ் டாய்லெட் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இறங்கணும், பஸ் விட்டு இறங்கணுன்னே இருக்கும் அங்கே. அவ்வளோதான், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பஸ் ஏறணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தான் ப்ளேஸ். அது டிக்கெட் 10 ரூபா. 5 நிமிஷத்தில் கொண்டு போய் மேலே இறக்கி விட்டுருவாங்க.
ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டிங்கன்னா இந்த அடிவாரத்துக்கு வந்துடுவோம். அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கிற மாதிரி இடம் இருக்குது, செருப்புலாம் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே இன்ஃபர்மேஷன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை படிக்கல அப்படி இருந்துச்சுன்னா மார்னிங் 6லேருந்து 7 வரைக்கும் தான் 4 வீலர்ஸ், அப்புறம் மார்னிங் 7லேருந்து 5 வரைக்கும் தான் 2 வீலர்ஸும் நடப்பாதை அவங்க போகிறதுக்கும் பர்மிஷன் இருக்குது. இந்த டைமுக்கு வேறு டைம் லைக் மேட்ச் ஆகாமல் போனீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா தெரிஞ்ச விஷயம்தான், யானைகள் எப்போ எங்கே யானை வரும்னு யாருக்கும் தெரியாது. நானே ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன், பட் யானைக்கிட்ட மாட்டல. யானை போகுதுன்ற என்ன நிப்பாட்டிட்டேன். நாங்கள் ஃபேமிலியாக பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும்போது நானும் என் ஒய்ஃப் மட்டும் மாட்டிக்கிட்டோம், மீதி எல்லாம் மேலே போயிட்டாங்க. அந்த மாதிரி ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு வந்தோடனே முருகப்பெருமாளோட வாகனம் பார்த்தோம். அங்கே இருக்கிற பாருங்க, அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ தான் தோன்றி விநாயகர் அவரோட தரிசனம் இப்போ தான் கிடச்சிது நம்மளுக்கு. வாங்க நடந்து போயிட்டே இருக்கேன். ரோட்வே ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரீங்கன்னா நல்ல நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடெலாம் நீட்டாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக போட்டிருக்காங்க, ரோடு பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு வரும்போது ரோடு பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வாரத்தில் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க லாஸ்ட் ப்ளாகில். இப்போ நல்லா தாங்க இருக்குது ரோடு. என்னன்னு தெரில, பைரவர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கார். இல்லை இவரும் அவரோட பையனை பார்க்க போகிறார் போல். சிவனோட சொரூபம் தானே பைரவரும், அவரோட பையன் தானே முருகனும். ஸோ பாதி வழி வந்த அப்புறம் அங்கே இடும்பன் இருப்பார். இடும்பனை தரிசித்தோம். அப்போ தான் இடும்பன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மருதாச்சலமூர்த்திக்கு துவாரபாலகர். ஸோ அவரோட பர்மிஷன் கேட்டு தான் போனோம். ஸோ பர்மிஷன் கேட்டேன், வாங்க போயிட்டே இருக்கோம் மேலே. ரோட்வே bus ticket 10 rupees. Two-wheeler and four-wheeler parking. Entry, exit. Free chapel stand.
ஃபஸ்ட் எய்ட் சென்டர், பார்க்கிங், செப்பல் ஸ்டாண்ட், என்ட்ரி. மக்களே மொட்டை அடிக்கணும் அந்த முடிக்காணிக்கை கொடுக்குறதுக்கு ஒரு காலத்தில் மேலே இருந்துச்சு. இப்போ அது அடிவாரத்தில் தான் இருக்கான், கீழே தான் இருக்குது. கீழே தான் அடிச்சுட்டு தான் மேலே வராங்க எல்லாம். அது எங்கன்னு கீழே விசாரிச்சுட்டு போகலாம். போகும்போது அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். ஒரு காலத்தில் மேலே தான் இருந்துச்சு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மாற்றிட்டாங்களாமா. ஸோ இப்போ கீழே இருக்குது. மக்களே தரிசனம் முடிஞ்சது. முருகப்பெருமானோட அருள் பெற்றோம். மக்களே நம்ம கீழேருந்து வந்தோம் இல்லைங்க. ஸோ மூலஸ்தானம் முருகன் இருக்கார் அங்கே, சுப்பிரமணியர் ஆதிமூலஸ்தானம். அவரோட தரிசனம் பார்த்து எப்படி வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டு. இங்கேருந்து எந்த ஒரு டேர்னிங்கும் இல்லாமல் டேரெக்டாக போயிடலாம். 50 ரூபா டேரெக்டாக கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரீ தரிசனம் பார்த்திங்கன்னா பின்னாடி சைட்லேருந்து வருது, சுற்றி வந்தது. ஸோ அப்படி போனோம், தரிசனம் முடித்தோம். ஸோ முருகன் தரிசனம் முடிச்சிட்ட அப்புறம் வெளில வந்தீங்கன்னா சிவன் இருப்பார் இங்கே, பட்டீஸ்வரர் என்ற பேரில். அப்படியே ரைட் சைடில் மரகதாம்பிகை அம்மன் இருப்பாங்க. அப்புறம் வரதராஜ பெருமாள் அந்த சைடு இருப்பார், அதுவும் காட்டுறேன். பேக் சைடு சைடுவே மரகதாம்பிகை, வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள் சுவாமி. ஸோ ஒரு பிரதட்சணை மாதிரி வந்துட்டோம். நம்ம அப்படியே சுற்றி கோயிலுக்கு பிரதட்சணை மாதிரி பண்ணி வந்துட்டோம். பாம்பாட்டி சித்தர் திருக்கோயில் செல்லும் வழி. ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ.
ஸோ பாமாட்டி சித்தர் தரிசனம் முடிஞ்சதுங்க. இந்த வரலாறு இருந்துச்சு, படிச்சிங்களா? படிக்கலாம்னு சொல்கிறேன். பார்க்கிங், பஸ்ஸஸ், டெம்பிள். லாஸ்ட் பஸ் 8 PM நைட். ஸோ தரிசனம் முடிஞ்சது மக்களே. இப்போ நம்ம கீழே நடந்து போயிட்டுருக்கோம். வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே அன்னதானம் சாப்பிட்டேங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன், எப்போவுமே அன்னதானம் சாப்பிட்டதில்லை. முருகனோட அருள் இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம மலை இறங்கிட்டு இருக்கோங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம். கொஞ்சம் மூச்சு வாங்குது. அந்த பாம்பாட்டி சித்தர் இது சொல்கிறேன்னு சொன்னேன்லங்க. ஸோ அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, பாம்பாட்டி சித்தர் அவரோட கோயிலில் இருக்கிற இடத்துல இருந்து ஆதிமூலஸ்தானம் முருகன் இருக்கார் இல்லைங்க, அது வரைக்கும் டனல் சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதில் முருகன் அவருக்கு அங்கே சர்ப்ப ரூபத்தில் தரிசனம் கொடுத்துருக்காருன்னு இருக்குது. இப்போத்தி கூட பாம்பாட்டி சித்தர் சர்ப்ப ரூபத்தில் இங்கே நடமாடிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்பப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதி தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில்ன்ற இடத்துல இருக்குங்க. எப்பயாச்சும் நீங்கள் அங்கே போனால் பாருங்கள். நான் போனாலும் பார்க்குறேன், முடிஞ்சால் vlog எடுக்கலாம். ஸோ அன்னதானம் பார்த்திங்கன்னா எக்ஸிட் கேட் வழியாக வந்தீங்கன்னா, எக்ஸிட் அந்த கோபுரம் டவர் வழியாக வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் மாதிரி கீழே இறங்கின உடனே அங்கே டோக்கன் தராங்க. அங்கேயே டோக்கன் வாங்கி அங்கேயே உள்ளே போயிடலாம். டைமிங் எதுவும் அவங்க சொல்லலை. என் நேரம் இப்போ 10:30. நான் போகும்போது சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. அன்னதானம் சாப்பிட்ட முருகப்பெருமானோட பிரசாதம்னு நினச்சிக்கிறேன்னு. பின் ட்ராப் சைலன்ஸ். எக்ஸிட். தான் தோன்றி விநாயகர். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க கீழே வரத்துக்கு, மேலேருந்து கீழே வரத்துக்கு. கீழேருந்து மேலே போகிறது எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஸ்லோவாக நடந்து போனேன். ஸோ கீழே வந்துட்டோங்க. செருப்பு எடுத்தாச்சு, வந்தாச்சு. ஸோ மக்களை முடி காணிக்கை
கண்டுபிடிச்சிட்டோம். என்ட்ரன்ஸ் இருக்குல்லங்க கீழே வண்டியெல்லாம் போகிறதுக்கு ரூட்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே இருக்குது முடிக்காணிக்கை. ஸோ இவ்வளோ தூரம் உள்ளே வச்சுருக்காங்க. மக்களே நம்ம வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ தரிசனம் முடிஞ்சது, இறங்கியாச்சு, வந்தாச்சு. ப்ளாக் இதோட நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறாங்க. என்னாச்சும் இன்ஃபோ விட்டுட்டேன், இல்லை உங்களுக்கு என்னாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். பாய். ஓம் முருகா.